Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு இப்போது அஃபிஷியலான ஒரு கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் இங்கிலீஷ்க்கானது. இதில் நிறைய கொஷின்ஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை வித் ஆன்சரோட ஒரு கிளான்ஸ் நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சினானிம்ஸ் கேஸ்டுக்கு ஸ்டேர்டு. செகண்ட் கொஷின் அசர்டன் கன்ஃபார்ம். தேர்ட் கொஷின் ஃப்ரெயிலுக்கு வீக். ஃபோர்த் கொஷின் ரிலக்டன்ட்டுக்கு ஈகர். ஃபிஃப்த் கொஷின் லாஜிக்கலுக்கு இல்லாஜிக்கல். சிக்ஸ்த் கொஷின் பூனுக்கு பேன். செவன்த் கொஷின் ஃபர்னிச்சருக்கு ஃபர்னிச்சர். எயித் கொஷின் நேச்சுரலுக்கு சூப்பர் நேச்சுரல். 9th கொஷின் UIDAIக்கு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. 10th கொஷினுக்கு கிவன் இன். 11th கொஷினுக்கு கேஜ். 12th கொஷினுக்கு கொஷின் இல்லை, ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 13th கொஷினுக்கு ஆக்குப்பை. சரியா? சரி, 13th ஒன்றுக்கு ஆக்குப்பை வராது, ஆப்ஷன் பி இஸ் ஆக்குப்பையிங். 14th கொஷினுக்கும் கொஷின் இல்லை, ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர்ஸ் பாருங்கள். 4 கொஷின்ஸுமே நாம் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த 15, 16, 17, 18 நாலுமே நாம் கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. தென் அதே போல் அப்ரிசியேஷன் கொஷின்ஸுமே இது எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் இதுலேயும் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம், இதுலேயும் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கிராமருக்கு பாருங்கள், ஆன்சர் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வாய்ஸ் ப்ளீஸ் டூ நாட் வாக் ஆன் த கிராஸ் வந்து இது புக்கில் உள்ள கொஷின் தான். வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்கில் உள்ளதான் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் கேட்பாங்க. அதனால் புக்கில் உள்ளதை மட்டும் நல்லா தரவாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க. யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு வாக் ஆன் த கிராஸ். ஸ்பீச் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக தான் கேட்பாங்க. சரியா? புக்கில் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கிடையாது ஸ்பீச்சுக்கு. இதுக்கு வந்து கிறிஸ் டெல்ஸ் ரோமா தட் ஹீ இஸ் என்ஜாயிங் ஹிஸ் ஹாலிடேஸ். பங்க்சுவேஷன். நெக்ஸ்ட் இதனுடைய காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், as soon as the children saw the teacher they stood up. ஓகேவா? அடுத்து இந்த ரீஅரேஞ்ச் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 28 வந்து ரோட் மேப்பு. ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பேங்க்குக்கு போகணும். இங்கே போகணும் பேங்க்குக்கு. ஸோ கோ ஸ்ட்ரைட் அண்ட் வாக் ஆன் த MC ரோட், தென் கிராஸ் த ரவுண்ட் அபவுட், அப்புறம் டேர்ன் ரைட் அண்ட் வாக் ஆன் த அண்ணா ஸ்ட்ரீட், அப்புறம் லெஃப்ட் சைடு ரீச் பேங்க் ஆன் யுவர் லெஃப்ட் சைடு. 4 இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேலே எழுதாதீங்க. அப்புறம் பேராகிராஃப் நம்ம எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் சொல்லியிருந்தோம், அதுலேருந்து தான் 4 பேராகிராஃப்மே வந்திருக்குது. அதே தான் போயம் பேராகிராஃப்லேயும் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்லேருந்து நம்ம கிரம்பிள் ஃபேமிலி கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பொய்டிக் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ஹெர் பிராங்க்ஸ்டர், AABC. ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டாஃபர். அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் வந்து ட்ரை, டு, சா, செல்ஃப் ரெஸ்பெக்ட். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச். இந்த ரீஅரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5, 1, 2, 3, 4 இந்த ஆர்டரில் தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஜென்ரல் கான்செப்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதையே ஒரு தடவை பார்த்துக்கோங்க என்னென்ன ஜென்ரல் கான்செப்ட் கேட்டிருக்காங்கன்னு. எரர் ஸ்பாட்டில் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு இந்த வேர் எடுத்துகிட்டு வாஸ் போடணும். செகண்ட் ஒன்றுக்கு டாலஸ்ட்டை வந்து த டாலஸ்ட்னு மாற்றணும். தேர்ட் ஒன்றுக்கு டோல்டு டூவை டோல்டுன்னு மாற்றணும். ஃபோர்த் ஒன்றுக்கு எடுத்துகிட்டு ஆண்ட் மாற்றணும். ஃபிஃப்த் ஒன்றுக்கு தோ பட் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மெமரி போயம் வந்து உங்களுக்கு இது கேட்டிருக்காங்க, நோ மென் ஆர் ஃபாரின் கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்டினுடைய பேராகிராஃப் வந்து ஜிக்ஸாக் கேட்டிருக்காங்க, நம்ம அதை இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். சரி, இது வந்து நமக்கு ரேராக தான் கேட்பாங்க இந்த பேராகிராஃப் வந்து. ஸோ அது ஒன்று கேட்டாங்க, பட் நம்ம ஜிக்ஸாக் எழுதிடலாம், அதனால பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் போயம் காம்ப்ரிஹென்ஷன். தட்ஸ் இட். சரியா? ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.